என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தால எல்லாமே வீணா போச்சு. நான் என்ன பண்ணுவேன் இனிமே? ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்ற கடை. உண்மைதான், உண்மைதான். இன்னைக்கு நான் செய்த தவறால எவனோ ஒருத்தவன் எங்கேயோ நல்லா இருக்கா. என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு. ஐயோ, நான் என்ன பண்ணு? சரி சரி, கவலையை விடு. என்னுடைய வாஸ்தா வச்சு எப்படியாவது வேலையை சரி பண்ணிடலாம். மிக்க நன்றி நண்பா. பைத்தியக்காரத்தனத்தாலையும் பேராசையாலையும் நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயோ, பேராசையும் பண திமிரு என் கண்ணை மறைச்சிடுச்சு. வெட்டி பந்தாவாலையும் வீண் ஜம்பத்தாலையும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். இனி என்ன செய்ய போறேன்? ஐயோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு இப்போ. விடு விடு, நீ தேர்ந்து அதுவே போறோம். என்ன, உனக்கு கிடைச்ச பாடத்துக்கான விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. உண்மைதான். ஆனா நான் இவ்வளோ பணத்துக்கு இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, ஐயோ பையன் படிப்பு. அண்ணே, அண்ணி போன்ல பேசுங்க பேசுங்க. தங்க சொல்லு. நாராயண எல்லாம் சொல்லிட்டாரு. சங்கம் என்ன மன்னிச்சிருமா? நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டமா. சரி சரி, இப்ப என்ன சின்ன குழந்தை மாதிரி அம்மா நல்லா இருக்காங்க. டாக்டரும் ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்? அப்புறம் அந்த கார் வாங்கறதுக்கு பணம் கொடுத்திருந்தீங்கல்ல, அது என் கையில தான் இருக்கு. அத காலேஜுக்கு கொடுத்துடலாம். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷமா. பாடி ஒரு வழியா இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஓ, வெரி குட். அங்க பிரச்சனை முடிஞ்சது. இங்க இந்த ஏஜென்ட்டை பிடிக்கிற வழியை பார்ப்போம். முடியுமா? கண்டிப்பா முடியும். ரொம்ப நன்றி நண்பா. அப்புறம் என்ன அண்ணே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எங்க அண்ணன் ராஜா தான். நாராயணா, இனிமே நான் ராஜா இல்லடா. என்ன ஆளை விட்டு ராஜா நாடகத்தை பற்றி விஷ்ணு பிரியா, பாலகிருஷ்ணன், பாலமுருகன், பாலகிருஷ்ணன் இருக்கு. ஓ, பாலமுருகன். ஓகே ஓகே. நீங்க ரெண்டு பேரும் தான் டைரக்டர்ஸ் இல்லையா? பாலகிருஷ்ணன், விஷ்ணு பிரியா ஹஸ்பண்ட். நீங்க ரெண்டு பேரும். ஓ, உங்க முழு பேரை விஷ்ணு பிரியா பாலகிருஷ்ணன். எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே. நீங்க பாலமுருகன் இல்லையா? எஸ். ஷீலா, மை வைஃப். சேஷன், உமா. அரிப்பு நாராயணன் நல்லா இருந்துச்சு. முதல்ல அரிச்சுட்டே இருந்தீங்க கொஞ்சம், ஆனா அந்த கண்டினியூட்டி விட்டுட்டீங்க. நாம முழுக்க அப்படியே அரிச்சுட்டே பேசியிருந்தா நல்லா இருந்தது. போன்ல பேசுற போது கூட இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இனிஷியலா பண்ண அவர்கிட்ட நடிச்சு பேசுறப்ப அது நல்லா இருந்தது. நல்ல ஒரு தாட். ஃபாரின்ல இருக்கவங்களுடைய பிரச்சனைகளை எங்கெல்லாம் ஏமாறுறாங்க, எப்படிலாம் ஏமாறுறாங்க. ஆனா பணம் தான் வாழ்க்கையில முக்கியம். அது இல்லாத முடியாது. இந்த உலகத்துல பணம் பணம் இருந்தால் தான் மற்றதுலாங்கிறத அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. பாராட்டுக்கள். நல்லா இருக்கு. தேங்க்யூ.